அத போக்குறதுக்கு 40 நாள் சுத்தபத்தமா விரதம் இருக்கணும். என்னங்க? அ, ஆ, நான் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ உங்களை பார்க்கலையே. மார்னிங்கே எங்க போயிட்டீங்க? அ, நான் சாரதாம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரி, தேவையில்லாததெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் வேலையை பாருங்க. நீங்க என்ன ரவுண்ட்ஸ் போலியா? டைம் ஆகுது. கிளம்புங்க, எந்திரிங்க, கிளம்புங்க. ம். அ, வணக்கம்மா. வாங்க தம்பி. என் பொண்ணு 2 நாளா ரொம்ப அமைதியா இருக்கா. எனக்கு பயமா இருக்கு தம்பி. அப்படி இருந்தாங்கன்னா உங்க பொண்ணு குணமாயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆ, அ, அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? இவங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆ. அ, அம்மா, நான் யாருன்னு சொல்லுங்க. நான் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சரி, இவங்க யாரு? என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா? ஆ, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ம். ஏங்க, நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன். பாரோ, நான் சரி, நானும் வரேன். இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருங்க, உங்களுக்கு வேலை இருக்கும். நானே உங்களை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரேன். வாங்க. ஆ. வரோம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ. மேடம் ஃபோன். ஆ. வண்டி எடுங்க டிரைவர். சரிங்கம்மா. வாங்க.
நாம இப்ப எங்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா? பரவாயில்ல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அம்மா, வாங்க வாங்க. போலாமா? ஹலோ. ஹலோ பார்வதி, நான் சாரதாம்மா பேசுகிறேம்மா. சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வர்றியாம்மா? சரிங்க அத்தை, இப்ப வரேன். வாங்க. அம்மா, அம்மா, என்ன? வாங்க. வா உட்காருங்க. பார்வதி, வா உட்காருங்க. உட்காருங்க. அத்தை, இவங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பேரு புவனா. அப்படியா? சிவா காலையில் இங்கே வந்திருந்தான். மீனாவை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். மீனா மேலே எந்த அளவு அக்கறை வச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு உன் மேலே அன்பு வச்சிருக்கிறான். மீனாவை குணப்படுத்தி உன்னை காயப்படுத்திடுவோமோன்னு நினைக்கிறான். பாவம் சிவா, 2 பக்கம் அடி வாங்குற மத்தள மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் அத்தை, நான் மீனாவை கூட்டிட்டு வந்து வீட்ல தங்க வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஆஹா, தப்புன்னு அதை எப்படி சொல்ல முடியும்? அதே சமயம் அதனால் வர்ற பிரச்சனை என்னங்கிறதையும் எண்ணி பார்க்கணும். அத்தை, அவர் இங்கேயும் அங்கேயுமா எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும்? அவருக்கு தானே கஷ்டம். ஒரே இடத்துல இருந்துட்டு போட்டுமேனு தான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் சொல்கிறேனேன்னு வருத்தப்படாத பார்வதி. சிவாவோட கஷ்டத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணும். 2 இடமா இருந்திருந்தா அங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியாது, இங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியாது. 2 வீட்டில் நடக்கிற பிரச்சனையை சமாளிக்க அது ஒரு வகையில் சுலபமாக தான் இருக்கும். ஒரே வீட்டில் இருக்கிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன். சரி, பரவாயில்ல விடு. நடந்ததை இனிமே என்ன செய்ய முடியும்? ஏதாவது குழப்பனம்னா மீனாவுக்கு சந்தேகம்தான் வரும்.
இன்னும் கொஞ்ச நாள் தானே அத்தை. இந்த கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டோனா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். ஆ இவங்க எங்க போயிட்டாங்க? புவனாமா, இருங்க அத்தை, நான் பாத்துட்டு வரேன். புவனாமா, 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 புவனமா, 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 இங்க பாருங்க. புவனமா, புவனமா, இங்க பாருங்க. புவனமா, என்ன யாராவது வாங்கலைங்க கொஞ்சம். பார்வதி, இந்த அம்மா யாரு? இவங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற? அத்தை, நான் நினைச்சது மட்டும் சரியா இருந்தா இவங்க தான் அவரோட அம்மா. ஆமா அத்தை, நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி என் வீட்டுக்காரர் ஒன்னும் அனாதை இல்ல. அவரு இவங்களோட மகன்தான். கிராமத்துல இருக்காரே மீனாவோட மாமா ராஜசேகர், அவரும் புவனா அம்மாவும் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் சிவா. தவிர்க்க முடியாத காரணத்தினால சின்ன வயசுலயே புவனா அம்மா சிவாவை தொலைச்சிருக்காங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே